ஒரு நகரத்தில் மிகப்பெரிய செல்வமும் ஆடம்பரமான அரண்மனையும் கொண்ட பேரரசர் ஒருவர் இருந்தார். இருப்பினும் அவர் எப்போதும் சோகமாகவே இருந்தார். ஒரு நாள் அவர் அரண்மனைக்கு வெளியே ஒரு ஏழை காலணி தைப்பவரை கண்டார். அந்த காலணி தைப்பவர் தன் வேலையைச் செய்து கொண்டே உரக்க பாடிக்கொண்டும் சந்தோஷமாகச் சிரித்து கொண்டும் இருந்தார். ஆச்சரியப்பட்ட பேரரசர் அந்த ஏழையிடம் சென்று, "உனக்கு எப்படி இவ்வளவு சந்தோஷம் இருக்க முடிகிறது? எனக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனால் நான் அமைதியையோ மகிழ்ச்சியையோ காணவில்லை" என்று கேட்டார். அதற்கு அந்த ஏழை, "பேரரசரே, நான் இருக்கும் சிறியதை கொண்டு வாழ்கிறேன், என் வேலையை விரும்புகிறேன், மற்றவர்களைக் கண்டும் பொறாமைப்படுவதில்லை. இன்பம் என்பது நம்மிடம் உள்ளவற்றில் இல்லை, ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில் உள்ளது" என்று பதிலளித்தார். நீதி, உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற செல்வத்தில் இல்லை, அது நாம் பெற்றிருப்பவற்றில் திருப்தி அடைந்து நம் வாழ்வில் நேர்மறையான கண்ணோட்டத்துடன் வாழ்வதில்தான் உள்ளது.